சரி அம்மா. சர்ஜரி ஓகே, ஆளுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அப்படியும் ஒரு 1 வீக்கில் நாங்கள் ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்லை, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடாமா. சந்தோஷம். சர்ச்சுக்கு போகிறதுக்கம்மா எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு எனக்கு இன்னொரு கிளினிக்கும் இருக்குது, இன்னொரு சர்ஜரியும் இருக்குது. எனக்கு சர்ச்சுக்கு வர கஷ்டமாம்மா, நாளைக்கு டைம் இல்லை. போவாம்மா, நான் கிறிஸ்மஸுக்கு வருவேன், பிரச்சனை இல்லை. மற்றது கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வடிவா டெக்கரேஷன் எல்லாம் செய்து எல்லாம் வீடெல்லாம் வடிவாக சோடிச்சு சாப்பாடெல்லாம் செய்து வடிவாக செய்வோம். நீங்கள் எவ்வளோ ஒன்றாலும் செலவழிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் தருவேன். மற்றது ஹார ஹெல்ப்புக்கு ஒன்றுமெண்டா சொல்லுங்கள். நான் சரியான விஷயம், நான் ஒரு ஆளை பிடிச்சி விடுவேன், உங்களுக்கு உதவி செய்வேன். சரி அம்மா. நாளைக்கு வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. வேலை டயர்ட் தான், ஒழுங்காக சாப்பிட்ற நேரம் இல்லை, ஒழுங்காக தூங்க நேரம் இல்லை, அப்படியே ஓடி தெரிகிறேன். ஆனால் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்கிறேன். வீட்டை சீப்பாக ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி கிளினிக் கொண்டு வச்சுருக்கிறேன், அதோட சின்ன ஃபார்மசியும் வச்சுருக்கிறேன். ஆக்களுக்கு வடிவாக ஹெல்ப் பண்ணுறேன், கணவரோட உயிரை காப்பாற்றிக்கிறேன். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. வீட்டு அம்மாவை வடிவாக பார்க்குறேன், நல்லா உழைக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்ல விஷயம்தான். உலகத்தை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவது உனக்கு என்ன லாபம் என்று வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையா? நான் கிறிஸ்தவன் தானே. நான் சர்ச்சுக்கு நேரங்களை கேட்க போகிறேன். நான் கிடைக்கிற பைபிள் வாசிப்பேன். அப்போ வந்துட்டு நான் ப்ரே பண்ணுறேன். நான் கிறிஸ்தவன் தானே, எனக்கு எந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இந்த மனதில் வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை உனக்கும் மாத்திரமில்லை நண்பா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிக்க ஜீவன் உள்ள தேவனாய் இந்த மறுபுலத்தில் இந்த பூலோகத்தில் அவர் மனிதராய் வந்தார். சரி, நான் அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன். அப்புறம் சந்திப்பேன். சரியாம்மா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் தூங்க போகிறேன். சரியாம்மா. மருந்து வந்து வேறையை கொடுத்துட்டேன், உயிருக்கு ஆபத்து தான் வரப்போகுது. அந்த அம்மா அந்த மருந்தை கொடுக்கக்கூடாது. இந்த பெரிய ஆபத்தில் நான் இப்படி மாட்டி கொண்டுட்டேன். என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல.
நீரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அந்த ஆபத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அந்த அம்மாவுக்கு அந்த மருந்து போகக்கூடாது. அந்த அம்மா பிள்ளை மருந்தை கொடுக்காதபடி எப்படியாவது நீங்கள் தடுத்து நிறுத்துங்க. அந்த உயிரை காப்பாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிதான காரியங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நான் இப்படி செய்துட்டேன், என்னால் ஒரு உயிர் போகக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது ஆண்டவரே. அம்மாவுக்கு நான் மருந்து தாரேன். அம்மாவுக்கு ஆபத்தை போய் நீங்கள் ஒன்றும் யோசிக்காது. நான் வேற மருந்து தான். நீங்கள் இந்த மருந்தை போறீங்க, அம்மாவுக்கு சுகம் வரும். நீங்கள் காசை பற்றி சரி வேணாம், நீங்கள் நாளைக்கு திறந்து இல்லை, நீங்கள் கொண்டு போங்க, அம்மாவுக்கு எல்லாம் சுகம் வரும். நீங்கள் ஒன்றும் யோசிக்காது. அந்த மருந்து மாறி கொடுத்தேன்னு சொன்னேன். நான் ஆபத்து வந்தேன்னு சொல்லி முழங்கால எடுத்து ப்ரே பண்ணிங்க. அப்போ அந்த வழியன் ஓடி போயிருக்கல, தட்டுப்பட்டு போத்தரோடு விழுந்து அந்த அம்மாவுக்கு மருந்து போயே. ஆண்டவர் வந்து ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன். நான் ஆபத்து நேரத்தில் அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க. ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கிப்பார், நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னவன். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அவன் ஆபத்து நேரத்திலே நான் அவனை விடுவிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆபத்து நேரத்திலே நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை கேட்ட பொழுது ஆண்டவர் இந்த இடத்திலே வந்து உங்களை விடுவித்திருக்கிறார். இந்த புது வருடத்துக்குள்ளே நாங்கள் செல்கிற பொழுது ஆண்டவர்களுக்கு உண்மையாகவும் அவரை தேடுகிறவர்களாகவும் அவருக்கு நேரத்தை கொடுக்கிறவர்களாகவும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் அவர் செய்த நன்மைகளை சுவிசேஷமாக சொல்லுகிறவர்களாகவும் நாங்கள் இந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஓமாம்மா, நானும் தான். நான் இனி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். இந்த வாழ்க்கையில் நான் ஒழுங்கா பைபிள் வாசிப்பேன், ஒழுங்கா வச்சுக்கு போவேன். ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். அவ்வளோ நாள் அசட்டையாக இருந்தேன். இந்த வருடத்தில் நான் ஒழுங்காக நல்ல விஷயம் நீங்கள் சொல்றது. ஆண்டவர் தேடாமல் இருந்த உங்களை இந்த சந்தர்ப்பத்தை சாதகமாக மாற்றி